நான் தான் சொல்றேனே, இந்த நெரிசல்ல இறந்து போறதுன்றது இந்தியாவில் புதுசு கிடையாது. ஒரு முறையும் இந்த நெரிசல்ல இறந்து போகும்போது எல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறோம், அது சொல்றோம். ஆனா ஒரு நெரிசல்ல இருந்து அடுத்த நெரிசல் நடக்கிறதுக்குள்ள எந்த பாடத்தையும் இந்தியாவில் கற்றுக்கொள்வது கிடையாது. இதுதான் யதார்த்த உண்மை. எல்லா எல்லா டிராஜடிக்குமே கவர்மெண்ட் ஜாப் தான் காம்பன்சேஷன் நம்ம பார்க்க முடியாது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்குவதாக வெளியான செய்திகள் குறித்து காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கருத்து தெரிவித்துள்ளார். கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேருக்கு தாவேகா கவர்மெண்ட் வந்து அரசு பணி வழங்குவதை பற்றி அது நடந்த சம்பவம் ஒரு துயரமான சம்பவம். அது ஒரு கலெக்டிவ் ஃபெயிலியர். அது ஈவெண்ட் நடத்துகிறவங்க தரப்புலையும் தவறு இருந்திருக்கலாம், ஈவெண்ட்டுக்கு அனுமதி கொடுத்தவங்க அரசாங்க சைட்லேயும் தவறு இருந்திருக்கலாம், காவல்துறை சைட்லேயும் தவறு இருந்திருக்கலாம். அது கம்ப்ளீட் என்கொயரி பண்ணணும். நான் தான் சொல்றேனே, இந்த நெரிசலில் இறந்து போகிறதுன்றது இந்தியாவில் புதுசு கிடையாது. ஒரு முறையும் இந்த நெரிசல்ல இறந்து போகும்போது எல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறோம், அது சொல்றோம். ஆனா ஒரு நெரிசல்ல இருந்து அடுத்த நெரிசல் நடக்கிறதுக்குள்ள எந்த பாடத்தையும் இந்தியாவில் கற்றுக்கொள்வது கிடையாது. இதுதான் யதார்த்த உண்மை. எல்லா டிராஜடிக்குமே கவர்மெண்ட் ஜாப் தான் காம்பன்சேஷன் நம்ம பார்க்க முடியாது. மற்ற வகையிலையும் காம்பன்சேட் பண்ணலாம். கவர்மெண்ட் ஜாப் மட்டும்தாமே ஒரு ஆட்டோமேட்டிக் காம்பன்சேஷன் பண்ண முடியாது. அது மாதிரி என்ன ஒரு டிராஜடி நடந்தாலும் கவர்மெண்ட் ஜாப் அலோன் காம்பன்சேஷன் அடிக்கொட்டா இருக்கணும். இல்லாட்டி அரசு வேலை கொடுக்க முடியாட்டி அது இழப்பீடு கொடுக்கணும். இழப்பீடு கொடுக்க முடியாட்டி அந்த கல்விக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணலாம். அதில் தனியார் நிறுவனங்களை என்கரேஜ் பண்ணி அவங்கள எடுத்துக்க சொல்லலாம். பல வகையில் பண்ணலாம். அரசு வேலை மட்டுமே காம்பன்சேஷன்றதை எப்படி பார்க்க? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.